வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் முக்கியமான செய்திகளை பற்றி இப்போது ஒரு அரசியல் அலசல் பார்க்கலாம். முதல் செய்தி, விஜயுடைய விவகாரத்து நேற்று நம்மளால் விரிவாக பேசப்பட்டது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயுடைய மனைவி ஒரு பெண். அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நம்ம ஆதரவாக தான் இருக்கணும். நாங்கள் எத்தனையோ விவாகரத்து வழக்குகளை எடுத்திருக்கேன். அதில் ஆண்கள் விவாகரத்து கேட்டாங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். அதுக்கு வலுவான காரணம் இருக்கணும். அந்த பெண்களே வாழ மாட்டேன்னு சொல்லணும். இல்லை அந்த பெண்களுக்கு வேறு யாரோடையாச்சும் தவறான உறவு இருக்கணும். அந்த கேஸ் மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா பெண்ணோட வாழ்க்கையை நம்ம முறித்து விடக்கூடாது. நாங்கள் பண்ண கேஸுங்கள்லாம் பாருங்கள், யாதுலேயுமே பெண்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா ஒரு வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இதில் நாங்கள் ஏன் நேற்று விஜய்க்கு ஆதரவாக பேசினோம்னா, இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், அரசியல் பின்னணி இருக்குங்கிறதுக்காக தான் பேசணும். இது எலெக்ஷன் டைமில் போட்டு கொண்டு வராங்கன்னா இதில் திமுக பின்னாடி இருந்து தான் அதை பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எதிரான கருத்துக்களை சொன்னோம். நாங்கள் தெரிவித்த எதிரான கருத்துக்கள் இவங்களுக்கு சங்கீதா அவர்களுக்கு எதிரானதல்ல, திமுகவின் இரட்டை வேஷத்துக்கு பின்னாடி இருந்து பண்ணுறதுக்கு எதிரான கருத்து. எதுவுமே வெளியிலே தெரியாது. இவங்க பண்ணுறதெல்லாம் யோக்கியத்தனம் எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஜனநாயகன் படம் வந்ததில்லை, ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே இவங்க தானே. ஆனால் வெளியில் வந்ததா? அது யார் பண்ணுறானே தெரியாமல் இருந்தது. அப்புறம் அங்கே சென்ட்ரலில் போய் பிஜேபி மோடியை போய் இவங்களெல்லாம் நம்ம பராசக்தி குழுவெல்லாம் போய் சந்திக்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு இவங்களுக்குள்ள தொடர்பு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாதது மோடஸ் ஆப்பரண்டி. எங்களுக்கெல்லாம் கிரிமினல்ஸ் மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னா, தான் செய்வதை, தான் செய்யும் குற்றத்தை தான் செய்தோம் என்று வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பண்ணக்கூடியது தான் ஒரு சில குரூப் ஆஃப் கிரிமினல்ஸ். அதில் தான் மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவோம். இவர்கள் அரசியலில் இவங்க பண்ணக்கூடியதுன்னா எல்லா தவறுகளையும் எல்லா அத்துமீறல்களையும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தான் பண்ணாங்கங்கிறது வெளியிலே தெரியாது. அது யார் பண்ணாங்கங்கிறதே வெளியிட தெரியாது. அதோட நல்லதை செஞ்சவங்களுக்கு கெட்டது செய்வான். இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலமைச்சராக இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்த உடனேயே அவர் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்தாலுமே 2 போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களை பாதுகாப்புக்கு அவங்களுக்கு போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இறந்து போன மூகாமுத்து அவரை அடிக்க போகிறார் கெட்ட வார்த்தைகளை பேசி. அப்போ ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். கெட்ட வார்த்தை பேசி அடிக்க போனோன்னே அங்கே இருந்த 2 இன்ஸ்பெக்டர்களும் உளவுத்துறைக்கு சொல்கிறாங்க, இன்னும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, அடிக்க போகிறாரு அப்படி. இப்போ இவர்களாக இருந்தால், திமுக காரங்களாக இருந்து இப்போ ஆட்சியில் இவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்க்கட்சியாக ஒருத்தவங்க மாற்றுறாங்க, எடப்பாடி பழனிசாமியோ இல்லை மற்றவங்களோ மாற்றுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாம் வை, இதை இது முரசொலியில் போடு, சன் டிவியில் போடு, கருணாநிதி டிவியில் போடு, ஃப்ளாஷ் பண்ணு, இவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, சொந்த பையன் அடிக்கிறான்னு ஃப்ளாஷ் பண்ணுன்னு போடுவாங்க. ஆனால் அன்றைக்கி எம்ஜிஆர் கையில் அதிகாரம் இருந்தும் அவர் இந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா குடும்ப உறவுகள், அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. மனசாட்சி உள்ளவன், மனிதாபிமானம் உள்ளவன், யோகியன் குடும்ப உறவுகளில் போய் தலையிட மாட்டான். எம்ஜிஆர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கருணாநிதி அவர்களுக்கு, என்ன முத்து உங்களை அடிக்க வரானான்னு கேட்டார். இவருக்கு ஐயோ எம்ஜிஆருக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு பார்க்கும்போது, கவலைப்படாதீங்க நான் கூப்பிட்டு பேசுகிறேன்னொன்னே, கருணாநிதி அவரை அடிச்சிடாதீங்க போலீஸை வச்சு அப்படிங்கும்போது, அப்போ அதெல்லாம் நான் பண்ணுவேண்ணா அப்படின்ட்டு ஸ்டண்ட்டு மாஸ்டர்களை அனுப்பி அவரை நேராக ராமாவரம் தோட்டம் கூட்டிகிட்டு போய், அப்பாவோட சண்டை போடாதப்பா அப்படின்னா, செலவு கொடுக்க மாட்டேங்கிறா, நான் செலவு கொடுக்குறேன் மாதம் அப்படின்னாரு. அப்போ தான் மூகாமுத்து, நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா இருக்கும்போது நீ அந்த கட்சியில் தான் இருக்கணும், என்கிட்ட வரக்கூடாதுன்னு மறுத்தார். இது எதுக்குன்னா, இதுதான் அரசியல் நாகரிகம். குடும்ப பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பவன் தான் மனிதன். நீங்கள் எங்கேயுமே போய் எடுங்க, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத ஒரு வீடை நீங்கள் பார்க்க முடியாது. சண்டை வரும், இது வரும். அப்போ இந்த குடும்ப பிரச்சனைகளை அரசியலாக்குறது மாதிரி அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அவங்க குடும்பத்தில் இல்லாத பிரச்சனையாக எம்ஜிஆர் அன்றைக்கி கடைசி வரை அந்த மூகாமுத்துவ கட்சியிலே சேராமல் செலவுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தார்.
இப்போ அதே எம்ஜிஆர் என்ன ஆனாருன்னு கேட்டிங்கன்னா 1984 உடல்நிலை சரியில்லாமல் கோமா ஸ்டேஜுக்கு போய் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. அப்போ நன்றி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, எம்ஜிஆர் நம்ம பையன் வந்து சண்டை போடும்போது கூட்டிகிட்டு போய் மாதம் மாதம் செலவுக்கு பணம் கொடுத்தாரு. 1947 நமக்கு நண்பராச்ச. அவர் ஹீரோவாக முதலில் நடித்த ராஜகுமாரி படத்துக்கு நம்மளைத்தானே வசனம் எழுத சொல்கிறார், வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவர் இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் கோமாவில் இருக்கார் அப்படின்னா எவ்வளவு கவலைப்பட்டிருக்கணும் நட்பை நினைத்து. ஆனால் அப்போது அவர் அறிக்கை விட்டார், எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவர் ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்கன்னு நெருங்கிய நண்பரை, தன்னுடைய குடும்பத்தில் நடந்த சண்டையை கூட பெருந்தன்மையாக மகனை வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டு மாதம் மாதம் செலவுக்கு கொடுத்த அந்த நண்பரை கொச்சப்படுத்தி பேசினார், செத்துட்டார் அப்படின்னு சொல்லி. நீங்களும் நானும் செய்வோமா? இல்லை மனசாட்சி உள்ள மனிதர்கள் செய்வாங்களா? அதனால தான் நான் அவர்களை வெறுக்கிறேன். அரசியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சன் டிவியில் இந்த சன் டிவியை பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை இங்கே பாருங்கள், விஜய் படத்து பாட்டிலேயே பாட்டை போடாமல் இருந்த அதே சன் டிவி சன் மியூசிக்கில் வெறும் ஒரு விஜய் அந்த சினிமா நடிகை 2 பேரும் நடித்த பாட்டையாக போட்டு கேடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஆடின பாட்டு யோகியர்களா, நீங்கள்லாம் உத்தமர்களா? எவ்வளவு கதை, நான் கதை சொல்லட்டுமா என்னன்னு? நீங்கள்லாம் அதில் நியூஸில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நடிகையுடன் உறவு தலைப்பு, அவமானம், திருந்தவில்லை, இப்படியெல்லாம் போடுறாங்க சன் நியூஸில். இந்த டிவியெல்லாம் பார்க்கலாமா நம்ம? ஒருத்தருக்கு பிரச்சனை வந்த உடனே கேலி கிண்டல் நீங்கள்லாம் யோகியர்களா? நான் கேட்குறேன்ப்பா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. உங்கள் தலைவருக்கு முதல் கல்யாணம் நடந்தது என்னாச்சு? குழந்தை பிறந்தோன்னா அந்த அம்மா இறந்தாங்க, என்ன போட்டிங்க நியூஸு? என்ன அப்போ அந்த இறந்தாங்களே அந்த அம்மா, அவங்களுடைய அண்ணன் என்ன புகார் கொடுத்தாரு? என் தங்கையை கொன்று விட்டார் அப்படின்னு கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் என்ன இவங்களா? அன்றைக்கி உங்களை பற்றி உங்கள் டிவிலையும் இதுலேயும் போட்டிருந்தால் உங்கள் கதி என்ன இருக்கும்? அவமானம், வெட்கம், சினிமா நடிகைகளுடன் உறவு அப்படின்னு தலைப்பு போடுறாங்க. உங்கள் இதில் சினிமா நடிகைகளோட எங்கெங்கே யார் எப்பப்போ உறவு வச்சாங்கன்னு சொன்னால் நாடு நாரி போகாதா? உங்கள் முகத்தை உங்கள் இதை முதுகை திரும்பி பார்க்க வேணாமா? இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கேலி கிண்டல். அதனால தான் இந்த கூட்டத்தை நான் வெறுக்கிறேன். அரசியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. இவர்கள் அரசியலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் சொந்த வாழ்க்கையவே கொச்சப்படுத்துவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டத்தை நான் வெறுக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதையே வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் நாகரிகமான அரசியலை உங்களுக்கு தெரியாது, மோசமான அரசியலை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சன் டிவி இப்படியெல்லாம் போடலாமா கொச்சப்படுத்தி? சரி விஜயை போடுறீங்க, அந்த இன்னும் ஒரு நடிகையெல்லாம் அப்படி கொச்சப்படுத்தி போடலாமா? அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தலாமா? இவங்க சங்கீதாவே அந்த பெட்டிஷனில் அந்த நடிகை பேரை போடல. நீங்கள் மட்டும் அந்த நடிகை நடித்த இதை போட்டு அவமானப்படுத்தினா உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் இவங்கெல்லாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், சன் டிவியை பார்க்காதீங்க, யாருமே பார்க்காதீங்க, சன் நியூஸ் எதையுமே பார்க்காதீங்க. இவர்களெல்லாம் சுயநலவாதிகள், மனிதாபிமானம் மனசாட்சி இல்லாதவர்கள், சொந்த வாழ்க்கையை வந்து கொச்சப்படுத்தி எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால் சன் டிவிக்கு கடுமையான கண்டனத்தை அனைவரும் சார்பாக எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்கிறேன், கண்டனம் தெரிவிங்க, பார்க்காதீங்க. பார்க்குறதுனால தானே நம்மளை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இந்த மாதிரி கேடுகட்ட விஷயத்தெல்லாம் போடுறாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ இதன் தொடர்பாக வந்த செய்தி. இப்போ நேற்று சொன்னாங்க அந்த நடிகை பேரை வந்து பிரபலமாக போட்டாங்க. ஆனால் விஜயையும் அவரையும் இணைச்சு மனைவியும் வந்து பேரையே சொல்லலை. இன்றைக்கி சினிமாவில் ஒரு பிரபல பெண் பாடகி, அவங்க வீடியோ வந்திருக்கு, நான் போட விரும்பலை, சொன்னதை மட்டும் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நடிகை பேர் சொல்லி, இவர் விஜய் வந்தால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு கேட்டால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்கங்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய நாட்டமே வேறு ஆளுங்கிட்ட இருக்குங்கிறாரு. அவன் பேரையே சொல்கிறார், ஆளுங்கட்சியின் இளவல் பேரில் சொல்கிறார். இந்த இதில் பாருங்கள், ட்விட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆளுங்கட்சியின் இளவல் பேரில் சொல்கிறார். அங்கே தான் அவங்களுக்கு நாட்டம், அவங்க வீட்டு மருமகளாக போக வேண்டியவங்க இந்த பெண்ணுன்னு சொல்கிறாங்க.
இதை நான் போட்டு கொச்சைப்படுத்த விரும்பலை. ஏன்னா அந்த பெண் பேர் சொல்கிறாங்க, அதை போட்டால் அந்த பெண்ணு மேலே வந்து நமக்கு இது வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால தான் நேற்று போட்டதில் கூட பாவம் அந்த இவங்களை வந்து ஏமாத்துறாங்க வக்கீலுங்க. இது டிஎம்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அரசியல் ஆதாயம் வந்தால் போதும். அந்த பெண்ணுடைய நலனை பற்றி யோசிச்சிங்களா? உங்கள் திமுகவை தான் கேட்குறேன்னு தூண்டி விடுறீங்களே. ஒரு நல்ல வக்கீல் வச்சு போட வேணாமா? அந்த பெண்ணு போய் செங்கல்பட்டில் போடலாமா? அப்போ எங்கே போடணுன்னீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் திருமணம் எங்கே நடந்ததோ அங்கே நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் கணவனுடைய எந்த வீட்டில் வசிச்சிங்களோ அங்கே போடலாம். இல்லை இப்போ அந்த பெண் எந்த வீட்டில் வசிக்கிறாங்களோ, பெற்றோர் வீட்டில் வசிச்சிருந்தா அங்கே போடலாம். இல்லை திருமணத்தை எங்கு பதிவு செய்தார்களோ அங்கே போடலாம். இப்போ சங்கீதா அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஹிந்து, விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர். அதனால் இது ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இந்த கல்யாணம் நடக்கலை. மாற்று மதத்தில் கணவனும் மனைவியும் இருந்தால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுன்னு அது இருக்குது, அதில் தான் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சுருக்காங்க லண்டனில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் வந்து சிட்டிசன், பிரிட்டிஷ் சிட்டிசன், இலங்கை பிரஜை அவங்க. அதனால் அவங்களுக்கு வீசா ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே அங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அது நிறைய இங்கேயே பண்ணுறாங்க. வீசா ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கணவன் மனைவின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி லண்டனில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் அதற்கப்புறம் திரும்ப சென்னைக்கு வந்து எக்மோரில் இந்த மெய்யப்ப இதுன்னு வரும் கல்யாண மண்டபம், பெரிய கல்யாண மண்டபம், ராணி மெய்யம்மை அப்படிங்கன்னு வரும். அந்த கல்யாண மண்டபத்தில் இந்து முறைப்படி கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் நல்ல வக்கீல்களாக இருந்தால், திமுகவுக்கே பாவம் அந்த பெண்ணுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற நல்ல ஒரு மனசாட்சி இருந்தால், அவங்கள வந்து சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள ஃபேமிலி கோர்ட்டில் நிதான் இந்த கேஸை பதிவு செய்ய வச்சுருக்கணும். அந்த பெண்ணை ஏமாற்றி செங்கல்பட்டு கோர்ட்டில் போய் பதிவு செய்ய வைக்கிறாங்க. செங்கல்பட்டு கோர்ட்டு சாதாரணமாக இருக்கும். இவங்க ஒவ்வொரு ஹியரிங்கும் போகணும், இவங்க போகணும். எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. செங்கல்பட்டு கோர்ட் நான் குறைந்தது 5-6 வருஷமாக இந்த வழக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு நல்ல வழியை காட்டுறீங்களா? நம்ம நீங்கள்லாம் விவிஐபி, நீங்கள் இங்கே போடக்கூடாது, இது வருஷக்கணக்கில் இழுக்கும், சென்னையில் தான் போடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் சொல்லியிருக்கணும். சென்னையில் கூட நீங்கள் என்ன சொல்லணும், உங்கள் கணவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், பேசி 2 பேர்த்துக்குள்ளே பரஸ்பரம் எதுவும் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் வழிகாட்டியிருக்கணும். அந்த பெண் எதுக்கெடுக்கட்டாச்சும் போகுதுன்னு அங்கே போய் போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இது. அவங்க வழக்கறிஞர்லாம் பார்த்தா சாதாரண வழக்கறிஞராக இருக்காங்க. இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் இது வாங்க போகிறவங்க ஜீவனாம்சம். எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்கள் வரணும், சரியாகவே அவங்களுக்கு இது பண்ண தெரியலை. இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் இதில் சட்டத்தின் விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் எப்போவுமே வழக்கில். இது ஒரு விஐபினால் பண்ணி அது வந்து நம்ம கொஞ்சம் சட்டத்தின் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகள் வரும், அப்போ அதெல்லாம் உபயோகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து டிவோர்ஸ் விவாகரத்து கேட்டு மனு போட்டாங்க. இன்னொரு மனு போட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த வழக்கை பற்றி சமூக வலைதளங்களில் யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு வழக்கை போட்டிருக்காங்க. இது ஒன்றாங்களது. இது வந்து சட்டம் படித்தவங்க இப்படி வழக்கே போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க போட்ட பெட்டிஷனை சமூக வலைதளங்களில் பூரா அவங்க அனுப்பிட்டாங்க. ஆனால் வேறு யாரும் இதை சமூக வலைதளங்களில் பேசக்கூடாதுன்னு கேச போடுறாங்க. அதுக்கு பேர் வந்து பிளாங்கெட் இதுன்னு பேர், இன்ஜெக்ஷன். பிளாங்கெட் இன்ஜெக்ஷன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா சமூக தளங்களும் யாருமே சமூக தளங்களில் போடக்கூடாதுங்கிறது பிளாங்கெட் இன்ஜெக்ஷன். அது கோர்ட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி போடணும்னா என்னென்ன சமூக வலைதளங்கள்னால் அவங்க பேரெல்லாம் போட்டு கோர்ட்டில் போட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் போய் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் படக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த சட்ட விதிமுறைகள்லாம் பண்ணி அந்த பெண்ணுக்கு செய்ய வேணாமா? பேரை கெடுத்துட்டு நம்ம ஆதாயம் அடைஞ்சிட்டு போயிடுவோம். பின்னாடி இவங்க தான் இருக்காங்க, இந்த வழக்குக்கு பின்னாடி சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி அந்த ஒரு வழக்கை வந்து அவங்ககிட்ட போட்டு, 2வது ஒரு வழக்கு என்ன போடுறாங்க, இன் கேமரா ப்ரொசீடிங்னு பேர். குடும்ப நல கோர்ட்டு வழக்குகளில் அங்கே வழக்கு நடக்கும். அப்போ பெண்ணையும் சரி, கணவனையும் சரி, மனைவியும் சரி குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அந்த குறுக்கு விசாரணை பண்ணும்போது சட்டம் என்ன சொல்லுது, ஃபேமிலி கோர்ட் ஆக்ட், ஜட்ஜு ரூம்குள்ளே வச்சு பண்ணணும். இல்லைன்னா கோர்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளில போய் சொல்லிடுவாங்க. ஜட்ஜும் அவங்களுடைய ஸ்டெனோ மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ கணவனையோ மனைவியவோ குறுக்கு விசாரணை செய்யும்போது இதை பற்றி இதெல்லாம் பேசும்போது தனிமையில் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இன் கேமரா ப்ரொசீடிங்.
என்னை இன் கேமரா ப்ரொசீடிங்கில் விசாரிக்கணும்னு மனு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இன் கேமரா ப்ரொசீடிங்கிறது அந்த ஆக்ட்லேயே இருக்குது. ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்னு இருக்குது. குடும்ப நல நீதிமன்றம் இதுன்னு இருக்குது சட்டம். அதிலேயே இருக்குது இன் கேமரா ப்ரொசீடிங் தான் பண்ணணும். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு வக்கீல் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங் நடக்கணும்னு அதுக்கு ஒரு வழக்கு தனியாக வழக்க போட்டிருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய விவிஐபி பெண்ணுக்கு இவங்க என்ன ஒழுங்காக வந்த வழக்கை நடத்தி அவங்களுக்கு நீதி கிடைக்க வேணாமா? அதனால் அவரையும் அவமானப்படுத்தணும், இவங்களையும் ஒழுங்கான வழக்கை போடாமல் இப்படி ஒரு ஏற்கு மாறாக வழக்கை போட்டு அந்த வழக்கை வந்து விவரிக்க கூட தெரியல அந்த டிவியில் பேசுகிறவருக்கு. அப்போ அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் அவரை கருவேப்பிலை போல் தன்னுடைய இதுக்கு உபயோகப்படுத்திட்டு அவங்க என்ன எக்கேடு கட்டு போனால் என்னன்னு வச்சுருக்காங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணிக்க வேண்டியது தானே விஜய்ங்கிற. வீடியோ கான்ஃபரன்சிங்கெல்லாம் பண்ண முடியாது. குறுக்கு விசாரணை பண்ணும்போது நேரம் வரணும், விசாரணை நடக்கும்போது நேரம் வரணும். அதுவும் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறதுங்கிறது அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்வதற்கே 3-4 மாதம் ஆகும். 4 மாதமாக ஒரு ஹியரிங் வரணும், அவங்களுடைய இது பாதுகாப்பை பார்க்கணும், கூட்டம் அதிகம் வருங்கிறத பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஸோ ஒரு பெண்ணுக்கு நல்ல வழியை காட்டுங்க. அந்த பெண்ணு பக்கம் நியாயம் இருந்தாலும் சட்டப்படி இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கணும். அதனால தான் நான் இந்த திமுகவை எதிர்க்கிறேன். இவர்கள் எப்போதுமே எதுலேயுமே சின்சியாரிட்டிங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது, நேர்மைங்கிறது இருக்காது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை பற்றி இவ்வளவு இதாக பேசணுமே ஒழிய நாங்கள் வந்து சங்கீதாவுக்கு எதிராக அப்படிங்கிறது வந்து இதை பேசலை. முதல்வர் சங்கீதா ஒரு பெண், ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க அந்த பெட்டிஷனில். அதுவே தப்பு. கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க பேரை சொல்லணும், அவங்கள ஒரு எதிர்மனதாக சேர்க்கணும். அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி ஜெயிக்கும்? இந்த வழக்கு நடத்தினாலும் தோற்று போகும். யாருனே நீங்கள் குற்றச்சாட்டு குறிப்பிட்டு சொல்லாமல் பண்ணீங்கன்னா எப்படி? அவங்க சொல்லக்கூடிய நடிகை யாருன்னே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அதே சினிமா துறையில் சேர்ந்து அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க. அந்த பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டணும்னு நினச்சாலே அந்த பெண்ணு பண்ணாது. அந்த பெண்ணுடைய நாட்டமெல்லாம் வேறால் மேலான இன்னொரு பெண் நடிகையும் இளவலையும் பற்றி சொல்கிறாங்க. அதில் அந்த வீடியோவை பாருங்கள், அது கொச்சையாக இருக்கிறதுனால போட விரும்பலை. ஸோ இப்படி போய் கொண்டு இருக்கிறது அரசியலை எங்கே கொண்டு போய் பண்ணணும்னு. அதுக்குள்ளே அந்த இவங்க கூட்டணி கட்சியில் சேர்ந்த ஒரு ஆள் விஜய் முடிஞ்சு போச்சு. நேற்று 5 மணியோட உங்கள் கதையெல்லாம் எடுத்து விட்டால் ஆயுள் பூரா நீங்கள் வர முடியாத இன்னொருத்தரை பற்றி இது பண்ணி. அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு தெம்பு வந்துடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டணியெல்லாம் கூப்பிட்டாரு. இதுக்கு முன்னாடி 9 கட்சி கூட்டணி, இப்போ 15 கட்சி கூட்டணி, எல்லாத்துக்கும் ஒரு சீட். இந்த கருணாஸ் அவருக்கெல்லாம் ஒரு சீட்டு, எஸ்டிபின்னு ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு சீட்டு, அன்சாரி தமீம் அன்சாரின்னு அவருக்கு ஒரு சீட்டு, மனிதனே இது எல்லாம் இஸ்லாமிய அமைப்புக்கு சீட்டு, IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதுக்கு சீட்டு, தனியரசுன்னு அந்த கொங்கு பகுதி கொங்கு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அவருக்கு ஒரு சீட்டு வாரி வழங்குறாங்க. தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்சு 15 கட்சி கூட்டணி. ஆகவே எல்லாம் நல்லது நடக்கிறது நாட்டுக்கு. ஏன்னா நான் போட்ட கணக்கில் காங்கிரஸ் மட்டும் உங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 70-80 தொகுதியில் கூட்டணி கட்சிகள் நிற்கும். 70-80 தொகுதியும் எதிர்கட்சிக்கு வந்துடும். அதனால் ஸ்டாலின் புத்தியை கெடுத்துட்டு அருமையாக உருவாக்கியிருக்காங்க. நிறுத்துங்க, இன்னும் 10 கட்சியை சேருங்க. நீங்கள் எதிர்கட்சி எங்கெங்கே உங்கள் கூட்டணி கட்சி எங்கெங்கே நிற்குதோ அங்கே போனால் எதிர்கட்சி ஜெயிச்சுடுவாங்க. ஆக நீங்கள் ஒரு 150-160 நின்னா போனதில் மெஜாரிட்டியே வராது. எல்லாம் இல்லை சாரில் வந்து போச்சு. உங்களுக்கு ஒரு 60-70 லட்சம் போயிடுச்சு. அதை ஈடுகட்டத்தான் வர்றவங்களுக்கெல்லாம் சீட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இது வந்து தேராத கேஸு. இவங்களுடைய கூட்டணி இது வந்துக்கிட்டு சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதோடு இவர்கள் இது காலி. இந்த விவகாரத்தை வழக்க சொன்ன உடனே விஜய்க்கு அவனு ஓட்டு போட மாட்டான பகல் கனவு காங்குறீங்களா? நீங்கள்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வாங்கிட்டு நீங்கள்லாம் நாட்டை ஆண்டுட்டு போகலையா? அதனால் இது அவருக்கு சார்பாக சப்போர்ட் பண்ணுறோங்கிறது இல்லை. எங்களுடைய எண்ணம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லா ஊழல்லையும் சிக்கிட்டாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க, எல்லா மந்திரி மேலேயும் குற்றச்சாட்டு. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதனால தான் நாங்கள் வந்து அவங்கள பதவியை விட்டு தூக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு அரசியல் கட்சியாகவே எங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அவரை தோற்கடிக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறதோ அதிகமாக அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு முதலே சொல்லிட்டோம். அதன் அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் இது பண்ணப்படுகிறது. எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. தனியாக உட்காந்து யோசிங்க. நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டானு பாருங்கள். பாவம் அந்த இவங்களை வந்து கடவுள் தான் காப்பாற்றணும். சங்கீதாவை அவங்கள போட்டு இந்த வழக்கை வந்து இது பண்ணி அதில் அவங்களுக்கு ஒழுங்காக இந்த வழக்கு முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை நேற்றும் இன்னைக்கும் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி. நாளைக்கு மதுரையில் வந்து பாஜக என்டிஏ மாநாடு நடக்குது. அதுக்கு மோடி வர்றாரு. அதுக்கு நிறைய கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதில் அதிமுககாரங்க தான் சொல்லல, யோசிக்கிற சக்தியே இல்லையே. நீங்கள் எல்லாம் என்னத்தை ஈவேரா படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சுருக்காங்க. எம்ஜிஆரே வைக்கலையா? எம்ஜிஆர் அண்ணா படத்தோடு தான் நிறுத்துவார். ஈவேரா படத்தை வச்சதே இல்லை. ஜெயலலிதா அவர்களும் ஈவேரா படத்தை வச்சதே இல்லை. இந்த விஜய் வச்சுட்டாருன்னு பார்த்து வச்சுக்கிட்டு ஈவேரா படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சுட்டாங்க. அதிமுக உருப்படவே மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு கொள்கை எதுங்கிறதே தெரியலை. ஈவேரா அதுக்கு போகாதீங்கயா, சாமி கும்பிட்றவெல்லாம் ஓட்டு போட மாட்டான்னு படித்து சொல்லியாச்சு. நெத்தியில் பெருசாக விபூதி வச்சுக்கிட்டு அந்த அளவு கட் அவுட் வச்சா. மோடி அங்கேருந்து சொல்லியிருக்கார். மோடி இவங்கெல்லாம் ஈவேரா படத்தை வைக்காதீங்க, அண்ணா படத்தை வச்சுக்கோங்க, ஈவேரா படத்தை தூக்குங்கன்ட்டாங்க. நாங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் ஈவேரா படத்தை தூக்குங்கன்னு. அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? பாஜக அவங்க வந்து ஆன்மீகத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி. சாமியை செருப்பால் அடித்தால போய் கட் அவுட் வச்சிங்கன்னா எந்த ஒரு மனசாட்சி உள்ளவன்னு ஒத்துக்குவாங்களா? அதை தான் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஆள் படத்தை தூக்குங்கன்ட்டாங்க. பாஜக அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்துக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு நீங்கள் தான் புத்தி கொடுக்கணும். இந்த இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் யாருக்கு என்ன இதுன்னே தெரியலை. அதனால் தூக்குனது வந்து மிக அருமையான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி தேசபக்தி உள்ளவர். அவர் நேதாஜி சிலையை திறந்து வைக்கிறாரு, வல்லபாய் பட்டேல் சிலையை திறந்து வைக்கிறாரு. என்னைக்காச்சும் நேரு சிலையை திறந்து வச்சுருக்காரா? காந்திக்கு அவங்க கொடுக்குற மரியாதையெல்லாம் இப்போ குறைச்சிக்கிட்டு வராங்க. காரணம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்முடைய சரித்திரம் வெகு விரைவில் ரகசியம் வெளியில் வரப்போகிறது, ரஷ்யாவின் அனுமதியோடு. அன்னைக்கு யோசிப்பீங்க, அப்போவே சொன்னேனே நான், ரகசியம் வெளியில் வருது. எப்படிப்பட்ட துரோகங்கள் இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரத்துக்காக உயிரை இழந்த தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட தேசபக்தியோடு இருக்காங்க அவங்கள பற்றி மற்றதை விடுங்க. தேசபக்தி உள்ள கட்சி அவங்க. இந்த ஆள் வந்துக்கிட்டு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதன்னவர், கருப்பு கொடி ஏற்றினவர், சுதந்திர தினத்துக்கு வீட்டில் கருப்பு கொடி ஏற்றின குரூப்பு. இவங்களை போய் போட்டால் எந்த பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்குவாங்க? கொஞ்சமாச்சும் யோசிக்கிற சக்தி வேணாமா? அதனால சொல்லிட்டார், தூக்குங்க, ஈவேரா படம் இருக்கக்கூடாதுன்னு தூக்க சொல்லிட்டார். உடனே திருமாவளவன் சண்டைக்கு வந்துட்டார். இந்த செல்வ பெருந்தகை, என்னப்பா ஈவேரா படத்தை தூக்கிட்டீங்களா? சீக்கிரமாக எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் தூக்க சொன்னால் அதையும் தூக்கிடாதீங்க. எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை எந்த முட்டாளாச்சும் தூக்க சொல்லுவாங்களா? பெரியார் படம் மட்டுமில்லை, அம்மையார் ஜெயலலிதா படத்தை அகற்ற சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அகற்றுவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை அகற்ற சொன்னாலும் அகற்றுவார். யோசிக்கணும் வேணாமா? எம்ஜிஆருடைய பேரை சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு ஒரு நிமிஷத்துக்கு 2-3 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கான். கொண்டு வந்தது யார்? மோடி. எம்ஜிஆருக்கும் ஈவேராவுக்கு வித்தியாசம் இல்லை. அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தியை எம்ஜிஆருக்கு வந்து அவங்களே கேட்கல, பாரத் ரத்னான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. எம்ஜிஆரை காங்கிரஸும் மதித்தார்கள், பிஜேபியும் மதித்தார்கள். எம்ஜிஆர் பேரெலாம் யார் தூக்குவா? எம்ஜிஆர் உங்கள் ஈவேராவும் ஒன்றா? எம்ஜிஆர் நாட்டுக்கு வந்து அவருடைய சொத்துக்களை பூரா ஊமை குழந்தைகளுக்கும் வாய் பேசாத குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பராமரிப்புக்காக எழுதி வச்சார். உங்கள் ஈவேரா ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டு எடைக்கு எடை ஏலக்காயமும் எடைக்கு எடை ₹1 நாணயமும் வாங்கினவர். இவர் ஒன்றா இருக்க முடியுமா? இவர் படத்தை அவர் படத்தை எடுத்துருவாங்களா? புரிஞ்சுக்கங்க, இன்னும் திருந்தாமல் இருக்காதீங்கிறது தான். அதனால் மோடிக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரை, நாட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர், எல்லாம் வந்து சமூக நீதியை நான் தான் கொண்டு வந்தேன். சமூக நீதியை என்னையா கொண்டு? காங்கிரஸ்கார ஒரு அம்பேத்கரை எழுதிட்டாரையா சமூக நீதியின் காவலன்னா அம்பேத்கர் சொல்லு. அவர் தான் பட்டியலினத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு இதை கொண்டு வந்தார் அரசியல் சட்டத்தில்.
நீங்கள் வந்துக்கிட்டு ஈவேரான்னீங்கன்னா கரெக்டான ஆளை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவேராவை கொண்டு வந்தார். இவங்களுக்கு இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு ஈவேராவை கொண்டு வந்தார். 50% கொண்டு வந்தது எம்ஜிஆர். எதுக்குத்தான் இந்த ஈவேராவை தூக்கி பிடிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியலை. அதனால் மோடி அவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கிறாருங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சிதம்பரம். அவருக்கு எதிரான வழக்கு இடியிலையும் சிபிஐலையும் வழக்கு இருக்குது. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. அவர் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டுள்ளதுன்னு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. எதில் இந்த குற்றப்பத்திரிக்கைனா அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏர்டெல், ஜியோ அப்படிங்கிற மாதிரி நெட்வொர்க் இருக்குல்ல, மொபைல் நெட்வொர்க், இது மாதிரி ஏர்செல்னு ஒன்று வச்சுருந்தார் சிவசங்கரன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரன், நேர்மையான மனுஷன், நல்ல மனுஷன். அவர் தான் ஓனர் ஏர்செல்லுக்கு. அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் நம்ம இலங்கை தமிழர் ஒருத்தர் இருந்தார். அவங்க ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க, மேக்சிஸ் அப்படின்னு. அந்த மேக்சிஸ் கம்பெனி இந்த ஏர்செல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனால் சிவசங்கரன் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவங்க தமிழனாக இருந்தாலும் இவர் நல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு, கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ அந்த மேக்சிஸ் என்ன பண்ணாங்க, சன் டிவியை அப்ரோச் பண்ணாங்க. சன் டிவியை அணுகுனாங்க. கலாநிதிமாறன், தயாநிதிமாறன் அப்போ மந்திரி, 2 பேர்த்தையும் அணுகி இந்த ஏர்செல்லை சிவசங்கரன்ட்டு வாங்கணும், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு ஒன்று. அவங்க எங்கள் சன் டிவி நெட்வொர்க் இருக்குல்ல, அதில் நீங்கள் பல கோடி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா நாங்கள் அவரை வாங்கி தரோன்ட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சன் டிவியில் நிறைய முதலீடு கொடுத்துட்டார். அந்த லஞ்ச பணத்தை வாங்கிட்டு தயாநிதிமாறன் இவரை சிவசங்கரனை கூப்பிட்டு ஏர்செல் ஓனரை ஒழுங்காக அவங்களுக்கு வித்துறாதுன்னு பயமுறுத்திருக்காரு. அவங்க எப்படி விற்பாங்க, உழைத்து மூளையில் சம்பாதிச்சது. சிவசங்கரன் நம்ம சொந்த மூளையை வச்சு உழைத்து சம்பாதிச்சார். அதை போய் இன்னொரு ஆளுக்கு விற்றுட்டு போகணும், நீங்கள் மந்திரி பதவி இருக்குன்னு பயமுறுத்துனீங்கன்னா என்ன, அவர் நேராக சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். தயாநிதிமாறன் என்ன பயமுறுத்துறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி அதை போட்டு அமுக்கி அவர் சிவசங்கரனெல்லாம் சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் விற்கிறதுங்கிறதுக்கு வந்தாங்க. அவர் சிவசங்கரன் பார்த்தாரு, இவங்களெல்லாம் எதிர்த்து நம்மளால் மோத முடியாதுன்னு சரி வித்துறேன்ட்டார். இந்த வாங்குறதுக்கு அனுமதி யார் கொடுக்கணும், நிதியமைச்சர் கொடுக்கணும். அப்போ இருந்தது சிதம்பரம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அனுமதி கொடுக்கணும்னா எனக்கு இத்தனை கோடி கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும்னா, என் பையன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், அந்த கம்பெனியில் போய் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் லஞ்ச பணத்தை. உடனே அவங்க பையன் கம்பெனியில் கொடுத்துட்டாங்க. இது அத்தனைக்கும் ஆதாரமும் கிடைத்து விட்டது. இவரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்கணும்னு தான் இப்போ அனுமதி கேட்டு வாங்கியிருக்காங்க சிபிஐ, இடி இதெல்லாம். அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய அறிவாளி அவர்னு சொல்லியெல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டு இந்தியாவில் நிதித்துறை அமைச்சராக இருந்து திறமையானவர்களெல்லாம் சொன்னாங்க. அவரே இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இவங்க மகன் பேரில் கம்பெனி, வாங்குகிற லஞ்ச பணம் கம்மியில் போடுறது. சசிகலா அப்படி தானே பண்ணாங்க. எல்லா சம்பாதிச்ச சொத்தை பூரா கம்பெனிகளை ஆரம்பித்து அதில் முதலீடு. திமுகவும் அதே தான், நோபல் ஸ்டீல் பிரைவேட் கம்பெனின்னு துபாயில். ஆக அரசியல்வாதிகள் பூரா கற்றுக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை மந்திரிங்க இருந்தாங்க தெரியுமா? சிதம்பரம் அவர் மேலே இது இப்போ வந்துருச்சு வழக்கு. அன்புமணி அவர் மேலே அந்த மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் 5000 கோடி ஊழல், அவர் மேலேயும் வழக்கு பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் தயாநிதிமாறன் பிஎஸ்என்எல் அந்த லைனை தொடர்பு கொடுத்ததில் ஊழல், அவர் மேலேயும் இருக்குது. ராசா 1,76,000 கோடி. தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை மந்திரி போனாலுங்க, ஒருத்தராச்சும் நம்ம தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு இங்கே போய் செஞ்சாங்களா? என்ன தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடானா இது தலை நிமிர்ந்து நிற்கிறதா? தலைகுனியே வைத்து விட்டார்கள் தமிழ்நாட்டையே நம்ம மந்திரிங்கள்லாம். வெட்கக்கேடான விஷயம். அதுதான் இப்போது ஏர்செல் மேக்சிஸ் சிதம்பரம் விஷயத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது எலெக்ஷன் வர்றதுனால அதிகாரிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதில் டேவிட்சன் ஆசீர்வாதம், அவர் பெரிய போஸ்ட்டில் இருந்தார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தார். அவர் கொஞ்சம் நேர்மையானார். ஆனால் திமுக சார்பு உடையவர் நேர்மையானார். அவர் பார்த்தாரு, இவங்க போகிற போக்கே சரியில்லை, நம்மளையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்ட்டு அவரே கேட்டு வாங்கிட்டு ஒரு டம்மி போஸ்ட்டுக்கு போயிட்டார். டம்மி போஸ்ட்டுக்கு இப்போ என்ன ஆச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான்.
இப்போ வந்து இது கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்துருச்சு. நோட்டீஸு போட்டாங்க. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேலே லஞ்ச இது வந்துருச்சுப்பா கோர்ட் அவமதிப்பு வழக்கு, அதனால் நான் இனி எஃப்ஐஆர் போட முடியாது, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். உடனே அவரை மாற்றிட்டு இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதத்தை போய் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டாங்க. இப்போ இதில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரை போட்டது யார்? எலெக்ஷன் கமிஷனா இல்லை இப்போ உங்கள் ஸ்டாலின் அரசாங்கத்திலிருந்து போட்டிருக்காங்களான்னு தெரியலை. இப்போ அவர் வந்து முக்கியமான கட்டத்தில் போட்டார். இவர் இப்போ போனால் கேஎன்எல் மேலே வழக்கு போடுறதா, எஃப்ஐஆர் போடுறதா, போடாமல் இருந்தால் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்கணுமே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை மாட்டி விட்டாங்க. அதனால் என்ன செய்ய போகிறார் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள்னு தெரியல. அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் நல்ல அதிகாரி, நேர்மையாக இருப்பீங்க, உங்களை புரிந்தவர்கள் மிக மிக குறைவு. உங்களை புரியாத சில பேர் தான் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தீர்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் திறமையான அதிகாரி, மனசாட்சியுடன் உங்கள் கடமையை செய்யுங்கள். எஃப்ஐஆரை நேரக்கே மேலே போட்டுருங்க. அதுதான் சரியான வழி. சட்டத்துக்கு நம்ம தலைவணங்கணும். அடுத்த ஆட்சி மாற்றம் வரப்போகுது. அந்த ஆட்சி மாற்றம் வந்தால் உங்களை போன்றவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால் உங்கள் கடமையை செய்யுங்கள். கேஎன்எல் விஷயத்தில் வந்தவுடன் எஃப்ஐஆர் போடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள். கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்கள் அது ஆதரவாக போனீங்கன்னா அது சரித்திரம் உங்களை மன்னிக்காது. தமிழ்நாடு மக்களும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்படிங்கிறத அவருக்கு எங்களுடைய வேண்டுதலாக இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்வந்த்.